பாட்டி வந்து விஜய் கிட்ட உண்மையை மறைக்கணும், காவேரி பற்றி எல்லா உண்மையும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையுமே சொல்லி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய்க்கும் நினைவு வருது. நினைவு வந்தோடனே விஜய் வந்து காவேரி பற்றி கேட்குறாரு. காவேரி இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு விஜய் மயக்கம் அடைகிறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. கதறி கதறி அழறாரு. இதை பார்த்து தாத்தா ஏன் இப்படிலாம் சொல்கிற கல்யாணின்னு எல்லா காரணத்தோடு தான் சொல்கிறேன். விஜய் வந்து கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்துடுவான். அந்த காவேரி தலை முழுகிடுவான். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ முதல்ல குழந்தைய நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். குழந்தைய வாங்கிட்டு வந்தோடனே விஜய் கிட்ட கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை நம்ம தேத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போய் குழந்தைய கேட்டால் உடனே தருவாங்களா அப்படின்னோடனே நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசி வாங்கிட்டு வரேன். ஏன்னா இப்போ காவேரி குழந்தைய கேட்குற நிலைமையில இல்லை. அதை பயன்படுத்தி எப்படியாவது நாங்கள் குழந்தைய வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்கள் அமைதியாக இருங்க, விஜயை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து ராதாவும் கிளம்புறாங்க இங்கே குழந்தைய வாங்கிட்டு வரதுக்காக. எங்கள் காவேரிக்கு எல்லாம் வந்து மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கங்கா வந்து என்னம்மா சொல்கிற, எப்படி இப்படிலாம் நடக்க முடியும் அப்படின்றாங்க. அதாண்டி எனக்கு புரியல, நீ வேணா தங்கச்சிக்கிட்ட போய் பேசிப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே கங்கா போய் பேசுகிறாங்க. அக்கா என்னக்கா என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்றாங்க. என்னடி என்ன சொல்கிற அப்படின்னோடனே என்னக்கா நெத்தியில் பொட்டுலாம் வச்சுருக்க, கல்யாணம் ஆகிடுச்சா, எப்போக்கா கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே என்னடி இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னோடனே ஏடி உனக்கு கல்யாணம் ஆனது ஞாபகம் இல்லையா, என்னக்கா நீ சொல்கிற, அப்பா வந்து இருக்கும்போது தான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தார், திடீர்னு உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஏன் யமுனாவுக்கு வேறு கல்யாணம் ஆகிருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு, அப்போ எனக்கு ஏங்க கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இவ என்னென்னமோ சொல்கிறாளே ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே சரிக்கா யாருக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படி சொன்னோன்னே மாமாவை தாண்டி கல்யாணம் பண்ணி, மாமாவையா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஏங்க்கா எனக்கு எல்லாமே மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பட்ட சேர்த்து டென்ஷன் ஆகாத, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திருக்காங்க. வெளியே வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டி வராங்க. பாட்டி வந்து இப்போ எப்படி இருக்கா காவேரி அப்படின்னோடனே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் பார்க்குறாங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து கேட்குறாங்க. காவேரி பார்த்து கேட்குறாங்க பாட்டியை, இவங்களா, இவங்க தூரத்து சொந்தம், ஓ அப்படியா அப்படின்றாங்க. உடனே வந்து இப்போ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸுங்க என்னை பார்க்க வந்ததுக்கு, ஆனால் உங்களை யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. பாத்தியா எப்படி பேசலான்னு சொல்லிட்டு, என்ன காவேரி இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கா, விஜயும் மறந்துட்டா, குழந்தை பெற்றதையும் மறந்துட்டா, எல்லாத்தையும் மறந்துட்டாளே, இப்போ எப்படி பழைய நிலைமைக்கு வருவா, இவ வர்றது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரி சரி அதெல்லாம் போட்டு நான் வந்த விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேன் பாருங்கள். விஜய் குணமாகணும்னா குழந்தை கையில் இருக்கணுமா, அப்போ தான் விஜய் குணமாகணுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் ஆமாம் அப்படி தான் டாக்டர் சொல்கிறாரு, ஏன்னா காவேரி இப்போ இல்லை கூட, காவேரி மறதியில் இருக்கா, இப்போ அவள் வந்து விஜயை பார்த்துக்க முடியாது, அதே மாதிரி குழந்தைய எங்கள் வாரிசை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து விஜயையும் காப்பாற்றிப்போம், அதே டைமில் குழந்தையும் பார்த்துப்போம் அப்படின்னோடனே நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க, பச்சை குழந்தைய எப்படி பிரிக்க சொல்கிறீங்க, இப்போ பாருங்கள் காவேரிக்கு குழந்தைய பற்றி எதுவுமே தெரியாது, குழந்தை பிறந்ததே தெரியாது, எப்படி காவேரி பார்த்துப்பா, அப்போது எங்கள் வீட்டு வாரிசை நாங்கள் பார்த்துக்கணும் இல்லையா, எங்கள் வீட்டு வாரிசை எங்கள் கையில் கொடுங்க குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க கையில் ராதா. அதை பார்த்துட்டு வந்து சாரதா வந்து என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த நிலைமையில் குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு போனால் குழந்தை எப்படிமா இருக்கும், இங்கே மட்டும் குழந்தை எப்படி இருக்கும், அதை பெற்ற தாய்க்கு குழந்தை அடையாளம் தெரியல, தாய்ப்பாலும் கொடுக்க முடியாது குழந்தைக்கு, அவள் பார்த்துக்கவும் முடியாது, அப்போ குழந்தை எங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது தானே, அம்மா கூட இல்லைனாலும் குழந்தை அப்பா கூடயாவது இருக்கும்ல அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. உடனே வந்து அது வந்துமா சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, குழந்தைய யார் கூடயாவது ஒருத்தர் கூட இருக்கணும், அப்பா கூடயாவது இருக்கணும், அம்மா கூடயாவது இருக்கணும், இப்போ அம்மா இந்த நிலைமையில இருக்கா, எப்படி குழந்தைய விட சொல்கிறீங்க, அதனால தான் நாங்கள் கூட்டின்னு போய் அங்கேயே வச்சுக்கிறோம், விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைய பார்த்தா பழைய நிலைமைக்கு வந்துடுவான், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு சரியானவனும் சொல்லிவிடுங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க. குழந்தைய வாங்கிட்டு போய் பார்க்குறாங்க. உடனே தடுத்து நிறுத்துறாங்க. அங்கே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையில் வாங்குறாங்க. ஏன் நீ குழந்தைய கையில் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கியாம்மா, குழந்தைய எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னோடனே என்னங்க இங்கே எப்படி சொல்கிறீங்க, இது எங்கள் வீட்டு வாரிசுமா, எங்கள் வீட்டு வாரிசு நாங்கள் தானே கூட்டின்னு போகிறோம், இது எங்கள் வீட்டு வாரிசும் தான், சரி உன் தங்கச்சி தான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கால, எப்படி குழந்தைய பார்த்துக்க முடியும், எனக்கும் குழந்தை இருக்குது, அதனால் இந்த குழந்தையும் என்னோடய குழந்தையும் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க. நீ என்ன சொல்கிறாங்க, அது எப்படி முடியும், இங்கே பாருங்கள் குழந்தைக்கு இப்போ தாய்ப்பால் ரொம்ப வந்து முக்கியம், உங்களுக்கே தெரியும் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு, இப்போ கூட்டின்னு போயிட்டு யாரை தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவீங்க, உங்கள் வீட்டில் யார் இருக்கா தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு, எங்கள் வீட்டில் நான் இருக்கேன்ல, என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் கொடுக்க மாட்டேனா, என் தங்கச்சியை வளர்த்ததே நான் தான் அப்படின்னும் போது என் தங்கச்சி குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்க மாட்டேனா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறது தெரியாம பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கள் குழந்தையை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் தேவையில்லாமல் வந்து பண்ணாமல் போயிட்டு விஜய் பத்திரமா பார்த்துங்க, சீக்கிரமாக விஜய்க்கு குணமானோன்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு போங்க. அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே கங்காவை பார்த்துட்டு ஐயோ இப்படி திட்டம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்